ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி நிறைய நியூஸ் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பயன்படுத்திகிட்டு இருந்த மொத்த பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் மொத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குங்களா, துணிமணிலாம். ஸோ அந்த துணிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ரொம்பவே முடியாத இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்துக்குலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்டார் மாரடைப்புனால அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்டு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. ஏன்னா சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கையே உடஞ்சா மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லா கேரக்டர்லையுமே வில்லனில் சூஸ் ஆகிட்டு இருப்பார். என்ன பண்ணாலுமே எப்பா டேனியல் பாலாஜி போட்டுக்கலாமா அப்படின்ற லெவலில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஆளக்கானோம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க துணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சிருவாங்க. சிலதெல்லாம் மட்டும் வீட்டில் வச்சுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட டேனியல் பாலாஜியோட துணிகளை நிறைய எரிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை வேண்டாம், எரிக்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சில மட்டும் நீங்கள் அந்த சம்பிரதாயப்படி எரிச்சிக்கோங்க, பட் மொத்தமேலாம் எரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்களாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேனியல் பாலாஜி அப்படின்ற ஒரு பெரிய நடிகர். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய படங்கள்லாம் போய் நடித்ததுனால நிறைய துணிகள்லாம் அவர் வச்சுருப்பார், காஸ்டியூம்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே புது துணிகளாக மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய வேட்சி சட்டைகள், அது மட்டும் இல்லாமல் ஷர்ட் பேண்ட், அது மட்டும் இல்லாமல் நிறைய துணிகள்லாம் சினிமாவில் அவர் ஒடிஞ்சிருந்த நிறைய துணிகள்லாம் இன்னும் புதுசாகவே இருக்குது. அவர் நிறைய வாட்டிலாம் வேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு வாட்டி வேர் பண்ணதெல்லாம் இருக்கும். இன்னும் ஓப்பனே பண்ணாமல் இருக்க துணிகள்லாம் கூட இருக்கும். அந்த வகையில் அந்த துணிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே முடியாதவங்களுக்கு ஆசிரமத்துக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட பேரில் இவங்க அந்த துணியை வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டேனியல் பாலாஜியே உயிரோட அந்த துணியை வேர் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ நிறைய துணிகளெல்லாம் அந்தமாதிரி பண்ண வேணாம். நிறைய புது துணிகள் இருக்குது, நிறைய உடுத்தாத துணிகள்லாம் இருக்குது. ஒரு வாட்டி மட்டுமே உடுத்திட்டு வச்சிருக்க துணிலாம் இருக்குது. அந்த துணியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படியில் நம்மளோட டேனியல் பாலாஜியோட மொத்த துணிகளுமே ஆசிரமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரியோர்கள், நிறைய ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஊர் மக்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே ஒரு ஸ்டெப் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் சம்பிரதாயப்படி தான் எரிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப நேரம் ஆகாது. பட் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மாதிரி தானம் பண்ணுறோம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படின்னு சொல்கிறது, அவங்க அதை மேற்கொண்டது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. டேனியல் பாலாஜியோட இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.